கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரியதான வாக்குத்தத்தை நம்ம தியானம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 29வது சங்கீதம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது: கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று சொல்லி அப்படியாய் சொல்லப்படுகிறது. இந்த வல்லமைகளை இன்றைய நாளில் நம்ம தியானம் எடுத்துக்கொள்ள போகிறோம். பாருங்க, சீஷர்கள் மீன் பிடிக்கிற பொழுது ஒரு பெரிய காற்று கொந்தளிப்பு அப்படியாய் இருக்கிற அந்த நொடி பொழுதுல பயந்த வண்ணமாய் காணப்படுகிறாங்க. அப்போ இயேசு அழகாய் எழுந்து நின்ற வண்ணமாய் அவைகளை அதட்டினார் என்று சொல்லப்படுகிறது. அதட்டின மாத்திரத்தில் அந்த நொடி பொழுதுல ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே நடந்ததை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒன்று அதட்டும் போது காற்றும் கடலும் கொந்தளிப்பும் நின்றது என்று சொல்லி அமைதியில் ஆனது என்று சொல்லி அப்படியே அங்கு சொல்லப்படுகிறது. அவர் வார்த்தையில் இருக்கிற வல்லமை பாருங்க, அவர் நாமத்தில் இருக்கிற வல்லமையை இந்த நாளில் இன்னும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இன்னொரு அதிகாரத்தில் அப்போஸ்தலத்தில் சொல்லப்படுகிறது, நடக்க முடியாது இருந்தவனை எப்படியாய் நடக்க வைக்கிறாங்கன்னு சொன்னால், பேதுருவும் யோவானும் எப்படியாய் நடக்க வைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒன்று சொல்கிறாங்க, ஒன்று அங்கே உச்சரிக்கப்படுகிறது. என்ன தெரியுமா? அந்த வல்லமை உச்சரிக்கப்படுகிறது. என்ன வல்லமைன்னு பார்க்கும்போது, இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி அந்த வல்லமையை உச்சரிக்கும் போது நடக்க முடியாத இருந்தவனை நடக்க வைக்க முடிந்தது. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. நிச்சயமாகவே இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க, நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நிச்சயமாக உங்களை கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிக்க போகிறார். இன்னொரு சாட்சி சொல்லி நான் இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். பாருங்க, இயேசுவின் நாமம் அப்படின்னு சொல்லுகிற பொழுதே இதை அடியானுக்கு ஆண்டவர் கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஒரு வீட்டுக்கு போகும்போது பிசாசு பிடிச்ச ஒரு மகளை பார்க்கும்போது பாருங்க, அங்கே இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க அதை சொல்லுகிறது, இந்த நாமத்தை சொல்லாத, இயேசுவின் நாமத்தை சொல்லாதன்னு சொல்லுகிறது. உச்சரிக்க பிசாசு ஓடினதை இந்த கரத்தில் ஆண்டவர் அநேக அற்புதத்தை செய்திருக்கிறார். எப்படி தெரியுமா? என் வாயில் வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? வல்லமையுள்ள வார்த்தை. இயேசுவின் நாமம் என்கிற வார்த்தையை சொல்லும்போது பிசாசுகள் நடுநடுங்கினது, பிசாசுகள் ஓட ஆரம்பிச்சது, வியாதிகள் ஓட ஆரம்பிச்சது. இப்படி பல காரியத்தை, பல அற்புதத்தை ஏசப்பா என்ன பண்ணாருங்க? செய்ய வைத்தார். நிச்சயமாகவே இன்றைக்கும் அந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி செபிங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி உங்கள் வீட்டை நீங்கள் சுத்திகரிங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி உங்கள் வீட்டை வேலி அடைங்க. அப்பொழுது உங்கள் வீடு ரட்சிக்கப்படும். அப்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சத்துருவானும் ஓட ஆரம்பிச்சிருவான். நிச்சயமாக இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், இந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமையை நீங்கள் தரித்து கொள்ளுங்க. மகத்துவத்தை அழகாக சொல்லப்படுகிறது. அவருடைய கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அந்த மகத்துவம் உள்ள சத்தமாய் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? மாற்றி தருவார். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.